ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த கதை வந்து 1970ஸ்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் டைரக்டர் நமக்கு சீரிஸா காட்டியிருக்காரு. இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்த்தோம்னா 1970ஸ்ல மகாராஷ்டிரால உள்ள மான்வட் அப்படின்னு ஒரு கிராமத்துல தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. மொத்தம் 7 பெண்களை ரொம்ப ப்ரூட்டலா கொலை பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்லாம் எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா மகாராஷ்டிரால உள்ள எல்லா மக்களுக்குமே இந்த கேஸை பத்தி தெரிய வருது. அதனால மும்பைல இருந்து ஒரு ஸ்பெஷல் கிரைம் ஆஃபீஸரை அந்த ஊருக்கு அப்பாயின்ட் பண்றாங்க. அவரு வந்ததுல இருந்தே அவருக்கு அமானுஷ்யமா பல விஷயம் நடக்குது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே சொல்றாங்க இந்த கொலைக்கெல்லாம் காரணம் வந்து அந்த ஊர்ல இருக்கிற தெய்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கிரைம் ஆஃபீஸர் வந்து எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன பையன் மூலியமா அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு சில உண்மைலாம் தெரிய வருது. கடைசியில மும்பையில இருந்து வந்த அந்த கிரைம் ஆஃபீஸர் அந்த கொலைக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கடைசியில அந்த கொலைக்கு காரணமா இருக்கிறது அந்த ஊர்ல இருக்கிற மக்களா இல்லைன்னா சாமியா? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. வெப் சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை சூப்பரா பண்ணியிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே வெப் சீரிஸ்ல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா அந்த மும்பையிலேருந்து வர ஆஃபீஸர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே எப்படியாவது இந்த கேஸை முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹையர் ஆஃபீஸர் எல்லாருமே இந்த கேஸை நீ முடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில இவர் கேஸை முடிக்கும் போது சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாரு டைரக்டர். அதெல்லாம் உண்மையிலேயே டைரக்டர் சூப்பரா வச்சிருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் காமிச்சதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ்ல குவாரியில ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அதை சூப்பரா காட்டியிருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற சில மந்திரவாதி வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. வெப் சீரிஸ்ல அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. டைரக்டர் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்லாம் சூப்பரா வச்சிருக்காரு. அதே மாதிரியே அந்த மும்பைல இருந்து வந்த அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து இந்த கொலை நடந்த எல்லா இடத்துலையுமே போய் சில தடயத்தெல்லாம் கண்டுபிடிப்பாரு. அதெல்லாம் அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் தவற விட்டுருப்பாங்க. அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காரு. மற்றபடி இந்த வெப் சீரிஸ்ல பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சீரிஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா டைரக்டர் என்னதான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் இந்த கொலை நடக்கிற காட்சியெல்லாம் காமிச்சது ரொம்ப ராவா ப்ரூட்டலா இருந்துச்சு. அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். சில இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்லாம் கொஞ்சம் லேக் அடிக்கும். அதையும் டைரக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். மற்றபடி இந்த வெப் சீரிஸ்ல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. இந்த வெப் சீரிஸ் ஓடிடி தளமான சோனி லைவ்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன் எல்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.1 கொடுக்கலாம். இந்த வெப் சீரிஸை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிருங்க. எதுக்குன்னா இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு 18+ தான். அதனால ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.